இப்போ நான் செய்ய போகிற ரெசிபி டிஃபனுக்கு மட்டும் இல்லை சாப்பாட்டுக்கும் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்தலாமா. இப்போ இந்த ரெசிபிக்கு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 10 வரமிளகாவை விதையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 12 தக்காளி இல்லைன்னா 12 இல்லைன்னா ஒரு 15 தக்காளி அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த எண்ணெயிலேயே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமாக வச்சுட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வேகட்டும். இப்போ தக்காளி மசிஞ்சதுக்கு அப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெயெல்லாம் திரண்டு வரும் பாருங்க, அந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணி பரிமாறலாம். நிறைய தக்காளி தொக்கை நம்ம சேனல்ல செஞ்சிருக்கேன். ஆனால் இது வந்து எண்ணெயிலே வேக விட்டுருக்கோம், தண்ணி எதுவுமே சேர்க்காம செம்ம டேஸ்டா இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோள பணியாரத்துக்கு இதை தான் சேர்த்து சாப்பிட்டேன். டிஃபனுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.